ஹாய் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கிறீங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த காணொளி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முகநூல் கணக்குல யார் யாரெல்லாம் நம்மள ஃபாலோ பண்ணலாம், நம்மளோட டைம்லைனில் நம்மளுடைய பேக்ரவுண்ட் பிக்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஃபாலோன்ற அந்த ஆப்ஷனை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்ன்றது அந்த காணொளி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய கணக்கு ஓப்பன் பண்ணிங்க. ஸோ நம்ம கணக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறீங்க, லாக் அவுட் டேப் போனீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாலோவர்ஸ்ன்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதில் ஹூ கேன் ஃபாலோ மீ ஃபஸ்ட் ஆப்ஷனு, அது யாருன்னு கேட்குது. ஸோ எவ்ரிபடினா ஃப்ரெண்டு இருக்கிறவங்க, ஃப்ரெண்டு இல்லாமல் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்மளுடைய பழைய கணக்கு நான் எப்பயும் சொல்கிறது தான். நம்மளோட இன்னொரு கணக்குலேருந்து பார்த்தா அது தெரியுது பாருங்கள், ஃபாலோன்னு தெரியுது பாருங்கள். இவர் நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு ஃப்ரெண்டு இல்லை, ஸோ அவரும் பார்க்கலாம். ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஒன்லி ஃப்ரெண்டு மட்டும் கொடுத்து பார்ப்போம். இப்போ ஒன்லி ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட் ஆனோடனே எல்லா ஹைடும் ஆகிடுச்சு பாருங்கள். அதனுடைய எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ்னால் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய எந்த ஒரு விளைவுகளும் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்குறோம். ஸோ இப்போ அதுலேருந்து பார்ப்போம், நம்ம தெரியுதான்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிங்க. இந்த ஃபாலோயிங் பட்டன் இருக்குதான்னு பார்ப்போம். பாருங்கள், அந்த ஃபாலோயிங்ன்ற பட்டன் போயிடுச்சு பாருங்கள். அதேமாதிரி இந்த ஆட் ஃப்ரெண்டுன்ற பட்டனையும் போக வச்சிடலாம். ஸோ அது முந்தின காணொலியில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஃபாலோயிங்ன்ற பட்டன்ஸ் போயிடுச்சு பாருங்கள். ஒன்லி அவர் ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருவோம். இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு பார்ப்போம். ஸோ இப்போ தெரியும் பாருங்கள் அவருக்கு. நம்ம அதுக்குள்ளே எவ்ரிபடி ஃப்ரெண்டுன்னு மட்டும் மாற்றி வச்சுருப்போம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாச்சு. ஸோ அவர் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ போயிட்டு பாருங்கள். இப்போ போனீங்கன்னா அவருக்கு தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்டுன்ற. இதே எவ்ரிபடி நீங்கள் வச்சிங்கன்னா அவர் எப்போ பார்த்தாலும் தெரியும் பாருங்கள், ஃபாலோயிங் பண்ணிட்டுருக்காரு இப்போ இவர் நம்மளை. ஸோ ஓகே, இந்த ஆப்ஷன் ஓகே, பக்காவாக செட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து எவ்ரிபடின்னு வச்சா தான் மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். எல்லாருக்கும் எவ்ரிபடின்றது தான் டிஃபால்ட் ஆப்ஷனு. ஸோ ஃபாலோவர் கமாண்ட்ஸ், நம்மளை யாரெல்லாம் ஃபாலோவிங் பண்ணுறாங்களோ அவங்கள ஏதாவது கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணலாம் நம்மளுக்கு. மற்றபடி யாருக்கும் ஃபாலோவிங் பார்த்தோன்னா கமெண்ட்ஸ் தெரியாது. ஸோ நம்மளுடைய முகநூல் பேஜே கணக்கை ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்மளோட டைம்லைனில் நம்ம பண்ணக்கூடிய போஸ்ட்டு நம்மளுடைய ஃப்ரெண்டு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து கமெண்ட் பண்ண முடியும். அந்தமாரி ஆப்ஷன் தான் டிஃபால்ட்டாக வருது. ஏன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க மட்டும் வச்சுக்கலாம். அப்படின்னா எவ்ரிபடி யார் வேணாலும் உள்ளே வந்து நம்மளை பார்த்தா கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இது ஃபாலோவர் கமெண்ட்ஸு. ஸோ நான் வந்து ஃப்ரெண்டு நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க யாரும் வந்து பார்த்தாலும் கமெண்ட் பண்ணலாம். அந்தமாரி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ ஃபாலோவிங் நோட்டிஃபிகேஷன். ஸோ நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணுமா? நோட்டிஃபிகேஷன்றது இந்த உலக ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை அவங்க டிக் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுமான்னு கேட்குது. ஸோ ஃப்ரெண்டுகிட்டேருந்து வரணும்னா நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூசர் நேம்ன்றது நம்ம நம்ம ஏற்கனவே 2 காணொலியில் சொல்லியிருக்கிறோம். யூசர் நேம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம facebook.com/bulletravi89. இது வந்து நம்ம கூகுள்லேயும் சர்ச் பண்ணாலும் இந்த அட்ரஸ் தான் கிடைக்கும். இந்த அட்ரஸை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா யார் பர்டிகுலராக நீங்கள் தேடுறீங்களோ அவங்கள குறிப்பிட்டு கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். ஸோ அவங்களுடைய யூசர் நேம் இது. ஸோ டைம்லைனோட யூசர் நேமு. ஸோ ட்விட்டரில் நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ட்விட்டரில் நான் இங்கேருந்து எந்த போஸ்ட் பண்ணாலும், ஸோ வீடியோ, MP3 இமேஜஸ், ஸோ போஸ்ட்டு, ஸோ வேறு எதாவது ஈவெண்ட்ஸ் எது லைக் பண்ணாலும் நான் இங்கேருந்து நான் போஸ்ட் பண்ணாலும் நான் உடனே ட்விட்டருக்கு போயிடும். ஸோ பாருங்கள், எடிட் செட்டிங்ஸ் போகிறேன். அதில் பாருங்கள், ட்விட்டரில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், ஃபேஸ்புக்கிலேருந்து இன்ட்டு சிம்பிள் போட்டு ட்விட்டர் போகுது. ஸோ லைக் இட் டு ட்விட்டரு, புல்லட் ரவி எடிட்டிங். பாருங்கள், ஸோ நான் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலும் அப்டேட் ஆகிடும் அங்கே போயிட்டு. ஸோ ஃபோட்டோஸ் எது போட்டாலும் போயிடும். லிங்க்ஸ் ஏதாவது பண்ணி நான் ஏதாவது பண்ணிவிடலாம். லிங்க்ஸ் ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ஒரு பேஜாக இருக்கலாம், அந்த பேஜோட லிங்க்கை போட்டு ஸோ இதை பாருங்கள் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலாம். ஸோ எதனா வீடியோ அப்லோட் பண்ணால் போயிடும். நோட்ஸ் எதனா வச்சா போயிடும். ஈவெண்ட்ஸ் ஏதாவது நிகழ்வுகள் எதனா போட்டால் போயிடும். ஸோ ஏதாவது சேவ் சேஞ்சஸ் எதனா போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதில் எதனா வேண்டான்றதை கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா ஆன்லைன் பண்ணிட்டு போயிடலாம், எனக்கு ட்விட்டர் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. இது வந்து ஃபாலோ பிளகின்னா நம்மளுடைய ஃபாலோ பண்ணுற அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான பர்டிகுலரான ஒரு தனிப்பட்ட அட்ரஸ். இந்த அட்ரஸில் தான் நம்மளுக்கு வந்து எல்லாம் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த அட்ரஸ் நம்மளுக்கு தேவையில்லாதது விட்டுடலாம். ஸோ ஓகே, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, who can now what can see view your profile timeline public view your public timeline. அந்த ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம் கொஞ்சம். ஸோ அதாவது நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யாருன்னா நம்மளை வந்து பார்த்தாங்கன்னா அந்த டைம்லைன் இப்படி தான் இருக்கும். பார்த்துட்டிங்களா, நம்ம இங்கே வந்து ஃபாலோவர்ஸ்னு வச்சுருக்கிறோம். ஸோ அதை வேணால் நம்ம ஹைட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கே நம்ம வேறு ஒரு ஐடியிலேருந்து பார்க்க தேவையில்ல. ஸோ 20 நிமிஷம் இருங்க. ஸோ எவ்ரிபடின்னு கொடுத்துக்கிறோமா, ஒன்லி ஃப்ரெண்டுன்னு கொடுத்துருங்க. இன்னும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம பார்ப்போம், என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ ஓகேவா, உங்களுக்கு வந்து இப்போ ஆட் ஃப்ரெண்டு கேட்குது. யாராவது வந்து தனிப்பட்ட ஃப்ரெண்டு
வந்து இப்போ ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் தானே வந்து எல்லாமே செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்படி பார்த்தாங்கன்னா எங்கள் ஃபாலோ என்ற பட்டன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதையே நீங்கள் எங்கே பண்ணலாம்னா இந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம். ஸோ பார்த்தீங்களா, ஹூ கேன் கான்டாக்ட் மீ, ஸோ ஹூ கேன் மை ஸ்டாஃப், யார் யாரெல்லாம் நம்ம முகநூலில் போடுற பேஜை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இங்கேயே இருக்குது செட்டிங்ஸில். ஸோ நான் அட்வான்ஸாக உள்ளே போய் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் விரிவாக. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு இந்த டேப்பை பார்ப்போம். ஸோ இந்த காணொலியும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.